குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்மே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறது உங்கள் விஜய் நம்பியார். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபவுண்டர். இதை நம்ம இந்த மெசேஜை ஒரு 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மெசேஜ் ஏன் டெய்லி கொடுக்குறோன்னா, உங்களுக்கு டெய்லி டோசேஜ் வேணும், மருந்து கொடுக்குற மாதிரி. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வியாதி எல்லாமே தீரணுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடி போனோன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய டெவலப்மெண்ட் வேணும்னா, நல்ல விதத்தில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகி வரணுன்னா, இது டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லது. 5 to 10 மினிட்ஸ் இருக்கும். இதை தொடர்ந்து கேளுங்கள். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நேரடியாகவும் பேசுகிறோம். எவ்ரி வீக் நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போனீங்கன்னா, உலகத்தில் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறோம். கெட்ட கெட்ட விஷயம், கெட்ட சக்தியோட எல்லா தந்திரங்கள்லேயும் மாட்டிக்கிட்டு டிவியை திறந்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறோம். அதில் இருக்கிற எல்லா விஷத்தையும் முழுங்குறோம். அப்போ அதுக்கு பதிலாக ஒரு 1 ஹவராவது இதை எடுத்து வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டு ஒரு 5-10 நிமிஷமாவது காலையில் இது கேட்டிங்கன்னா, அந்த விஷங்கள் உள்ளே போகிறதுக்கு ஒரு மருந்தாக இருக்கும். இதை தொடர்ந்து கேளுங்கள். எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் கடவுளை சாமி கும்பிட்டு போகிறது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கடவுளை ஒரு தலைவராக, நிச்சயமாக என் வாழ்க்கையில் எந்த விஷயம் செய்யணுன்னாலும் என்னை வழி நடத்துகிற ஒரு தலைவராக கடவுளை பார்க்குறீங்களா அப்படின்றத கேள்வியை வைங்க. நிச்சயமாக அப்படி யாருமே செய்யலை. எல்லாருமே அது ஒரு அதாவது இந்த சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஐதீகம். அது ஒரு ஃபார்மாலிட்டி. அது ஒரு ஆன்மீகத்தில் அது ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கை வேறு அப்படின்னு வச்சுருக்கீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைகிறதுக்கோ, இல்லை உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்தாலோ, இல்லை வியாதி வந்தாலோ, இல்லை கஷ்டங்கள் வந்தாலோ, நீங்கள் வேறு யாரெல்லாமோ கவுன்சில் பண்ண போகிறீங்க. அதாவது உங்களுக்கு பெரிய பிரச்சனைனா அட்வொகேட்டுக்கிட்ட போகிறீங்க, இல்லை பெரிய வியாதினா டாக்டர்கிட்ட போகிறீங்க, பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னா எதனா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்கிட்ட போகிறீங்க, ஏன்னா ஃபண்டு கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, அவங்க லோன் தருவாங்களான்னு பார்க்குறீங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோமே தவிர, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் கடவுளை பார்க்குறது கிடையாது. அப்போ ஒரு தலைவராக நீங்கள் ஒரு கடவுளை பார்த்தா தான், அந்த கடவுளை பார்த்தா தான் வெற்றி அடைவீங்க. சரியான லீடர் யார், சரியான ஒரு டீமை லீட் பண்ணுறவர் யாருன்னா, அந்த டீமுக்காக தண்ணியே கொடுக்குறவர். எல்லாத்தையும் கொடுத்து, எந்த டீம்லேயும் பாருங்கள், லீடராக இருந்தால், எந்த டீம் கேப்டனாக இருந்தால், எந்த டீம் லீடராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த லீடர் என்ன பண்ணுவான் தெரியுமா? டீமுக்காக தண்ணியே அர்ப்பணிப்பான். வேறு வழி கிடையாது. தண்ணியே விட்டு கொடுத்து இந்த டீம் ஜெயிக்கணும், இவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த டீமை ஜெயிக்க வைக்க முடியும். ரைட்டுங்களா? சுயநலமாக இருக்கிறவன் நிச்சயமாக டீமை ஜெயிக்க வைக்க முடியாது. அப்போது நம்ம தலைவராக இருக்கிறவர், நமக்கு லீடராக இருக்கிறவர் நிச்சயமாக தன்னைத்தான் எல்லாமே கொடுத்து நம்ம காப்பாற்றினவர். ரைட்டுங்களா? அதுதான் விக்னேஸ்வர். இந்த விக்னேஸ்வரரை தெரியாமல், விநாயகர் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்காது. அவர் ஒரு தலைவராக எடுங்க, அவர் ஒரு லீடராக எடுங்க. ஏன்னா அவர் உங்கள் வெற்றிக்காக தான் எல்லாமே பலி கொடுத்தார். தலையை பலி கொடுத்ததே உங்கள் வெற்றிக்காக தான். அப்படி பலி கொடுத்தவர் எவ்வளோ அழகாக வழி காட்டுவார், நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போது அந்த லீடராக அவரை பார்க்காம, நீங்கள் ஒரு லீடராக பார்க்காம, சரியான லீடர், அது உங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்தவர், தலையை வெட்டி உயிரை கொடுத்தவர், அவர் எப்படி உங்களை கொண்டு போவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு அப்போ தான் வரும். அவர் யாருன்னு தெரிஞ்சால் தான், இல்லையா? அப்போ உயிரை கொடுத்த ஒரு தலைவர் உங்களுக்கு இருக்கிறாரு. அந்த தலைவர் சொல்கிற வழியில் நீங்கள் போனீங்கன்னா வெற்றி அடைவீங்க. ஏன் அப்படின்னா, அவர் சுயநலம் இல்லாமல் தன்னைத்தானே விட்டு கொடுத்து உங்களுக்காக எல்லாம் பண்ணியிருக்காரு. இதை கூட தெரியாமல் தானே இருக்கிறாங்க. யாருக்கு தெரியுது? தலை எப்படி போச்சுன்னு கூட தெரியாது. ஏதோ சிவன் வெட்டான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் அது தலைவராக அவரை பார்க்க முடியாது. அதனால தான் பார்க்கறதில்ல. அதனால தான் இவங்க வாழ்க்கையில் இன்வால்வ் பண்ணுறதில்ல. கடவுளையும் பிள்ளையாரையோ யாரையுமே இவங்க வாழ்க்கையில் இன்வால்வ் பண்ணுறதில்ல. வாழ்க்கை வேறு, இது வேறு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி இல்லாமல் இன்வால்வ் பண்ணுங்கள்.
சரியான தலைவராக பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா அவர் தான் வழி காட்டணும்னு அவரை தேடுங்க. நிச்சயமாக அவருடைய வழிகளில் அவர் பின்னாடி போங்க. இதுக்கு தான் நம்ம இந்த மைண்ட் ரினியூவல் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இதை தொடர்ந்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஒரே நாளில் வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலேருந்தும் விடுதலெல்லாம் கிடைக்காது. ஒரு 6 மாதமாவது குறைஞ்சது நீங்கள் இது கேட்கணும். உங்கள் மனதை தெளிவுபடுத்தணும். மனது பாருங்கள், ரொம்ப டிஸ்டர்ப் ஆனவங்க தான் பார்த்திங்கன்னா சைக்கியாட்ரிக் ஆகி பிரச்சனையாகி அவங்க ஏதோ செய்ய தொடங்குவாங்க. சரியா? அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தாங்கன்னா, அவங்க சிந்தனை எதுவுமே அவங்க கண்ட்ரோல் இல்லை. அப்படியானது தான். அப்போது ஒரு விதத்தில் பார்த்தோன்னா, நிச்சயமாக நம்ம பார்த்தோம்னா, ஒரு விதத்தில் நம்ம சின்ன மென்டல் ஹாஸ்பிட்டல் லெவல் போகிற மாதிரி தான் இருக்கிறோம். ஏன்னா சிந்தனை கண்ட விஷயத்தில் போட்டுட்டு, பிரச்சனையை போட்டு தலையில் போட்டு உருட்டிகிட்ருக்கோம். அப்போ நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. நிச்சயமாக தேவை. அதனால தான் நிச்சயமாக இந்த மைண்ட் ரினியூவல் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதாவது சின்ன விதமாக கூட நம்ம கன்ஃப்யூஸ் ஆகவே கூடாது. நம்ம டென்ஷன் ஆகவே கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த தலைவரை தெரியாமல் வழி தவறி போயிடக்கூடாது. இப்போது ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுக்கலாம். உங்களை வந்து அவங்க சொன்னாங்க. எப்போனா நிறைய பேர் இதை அனுபவப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு வழி தெரியாத ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் லீட் பண்ணியிருப்பார் உங்களை. அவர் சொல்லுவார், அவர் பைக்கோ இல்லை காரோ இருந்தால் கூட சொல்லுவார், என்னை ஃபாலோ பண்ணுங்க, நான் நேராக கொண்டு போய் விட்டுறேன். அப்போ நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவர் மேலே தான் இருக்கும். வழியிலலாம் நிறைய வண்டியெல்லாம் ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எப்படி தான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் தான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அவரை விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அந்த வண்டி ஃபாலோ பண்ணலன்னா அவ்வளோதான். நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அதனால் ஓடி 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 அவரை ஃபாலோ பண்ணுவீங்க. இதான் உண்மையான அனுபவம். ஒரு வண்டியை ஃபாலோ பண்ணிங்கன்னா. அது மாதிரி இந்த கடவுளை ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் எங்கே சொல்கிறாரோ அதெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸ் அடைவீங்க. அவரை ஃபாலோ பண்ணாமல் அப்படி ஒரு லீடராக வச்சுக்காம சும்மா ஒரு சாமி கும்பிட்டுட்டு இப்படி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இது வரைக்கும் எந்த தோல்வியில் போச்சோ அந்த தோல்வியில் இன்னும் அதிகமாக போகும். அதனால் நிச்சயமாக அந்த மாதிரி ஏனோ தானோன்னு இருக்காமல் நிச்சயமாக இந்த கடவுளை ஒரு தலைவராக வச்சுக்கிட்டு அவர் எங்கே கொண்டு போகிறாரோ அவரை பின்னாடியே கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி அவர் எங்கே கரெக்டாக கொண்டு போய் தான் விடுவார். ஏன்னா உங்களுக்காக தன் தலையை கொடுத்தவர் சும்மா விட மாட்டார். அதனால் நிச்சயமாக உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அந்த லீடரை. எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.